ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து லாவா கேக் பார்க்கலாங்க. இது வந்து மைதா மாவு இந்த கப்பால் அளந்து போட்டுருக்குறேன். இதே கப்பால் இது வந்து பால் நான் போட உங்களுக்கு எவ்வளோ போடணுன்னு சொல்கிறேன். இதே கப்பால் நான் வந்து எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து பால் போட்டுக்கலாம். ஒரு கப்பளவு பால், அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் சின்ன ஒரு 1/4 கப்பு, அப்புறம் சர்க்கரை போட்டுக்குங்க 1/2 கப்பு, அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 1/4 கப் போட்டுக்குங்க. இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டும் போட்டுக்குங்க. சிட்டிகை 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் வந்து வினிகர் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ வந்து இந்த மைதா மாவு வந்து இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டால் எல்லாம் பர்ஃபெக்டாக வருங்க. நல்லா கலக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, இப்போ வந்து இந்த பணியார செட்டில் எண்ணெய் எல்லாம் ஒன்றுமே இல்லாத ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக போடணும். ஏன்னா நாங்கள் நடுவில் சாக்லேட் வச்சு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து இந்த சாக்லேட் வந்து நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இது நடுவில் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் அதில் நாங்கள் போடலாம். போட்டுட்டு மறுபடியும் இது வந்து மேலே லைட்டாக போடலாம். இது வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். மூடிடலாம். இது மூடிட்டு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இது இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எடுத்து நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் எல்லா ஃபீஸ்.